அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா செலியன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்ததுனால செலியனுக்கு பெரிய அட்வைஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செலியா, குடும்ப பொறுப்பெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காத. குருவியோட தலையில் பெரிய பணங்காய வைக்க முடியாது. நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே போல இரு. நீ சொல்கிற மாதிரி எனக்கும் பாட்டிக்கும் 1000 கஷ்டம் இருக்குது. நாங்களும் குடிச்சிட்டு பார்க்கு போகவா குடிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்க உடனே செலியன் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்ச்சலியா, உனக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நீ எப்போவும் எப்படி இருந்தியோ அதே போல இரு. எனக்கு அதுவே போதும். குடிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடாத. எல்லா பொறுப்பையும் எங்களால் பார்த்துக்க முடியும். அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்கிறத விட்டுட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. செலியன் ஒரு பக்கம் என்ன சொல்லி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக வந்துடுறாரு. உடனே நம்ம இனிய ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆடிஷனில் நம்ம செலக்ட் ஆகுவோமோ மாட்டோமோ தெரியல அப்படிங்கிற ஒரு படபடப்பட உட்காந்துட்டு இனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனியா என்னாச்சு, ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க? இன்றைக்கி ஆடிஷனில் செலக்ட் பண்ண போகிறாங்களே, கண்டிப்பாக நீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிட்றாங்க. இனியா வந்து இல்லை, ஓவரால் காலேஜில் எத்தனை பேர் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. செலக்ட் ஆகிட்டா சந்தோஷம்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் ஆகுவனா மாட்டேனான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன்றாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வம்படியாக இனியாவை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வந்திருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே நாங்கள் சவுத் சைட்லேருந்து இவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ காலேஜில் நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக நேம் சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த காலேஜ்லேருந்து ஒருத்தர் கூட செலக்ட் ஆகல. 4 பேர் தான், 5 பேரில் 4 பேர் எல்லாமே சவுத் சைடில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நம்ம இனியா சரி இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க, அது ஒருத்தர் நம்ம காலேஜாக இருந்தாலும் நான் இருக்க போகிறத வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அவங்க மேம் வந்து படிக்கிறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை தேடி கொடுத்ததே விஸ்காமில் படிக்கிற இனியா தான் அப்படின்னு சொன்னதுமே இனியா ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் நினச்சி ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வந்து அழுதுகிட்டே வராங்க நம்ம இனியா. ஏன்னா காம்படிஷனில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்த கண்ணீர்னே சொல்லலாம். உடனே நம்ம இனியா என்ன பண்ணாங்கன்னா, சரி இவங்க கிட்டலாம் நம்ம செலக்ட் ஆகிட்டோம், நம்ம காலேஜுக்கு இது பெருமை தான், நம்ம வந்து காம்படிஷனில் செலக்ட் ஆன விஷயத்தை வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.